ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins Dragon's Judgment சீசன் 4 எபிசோட் 18 த கிங் சிங்ஸ் அலோன். ஓப்பனிங்லேயே சில கிரெடிட் சீன்ஸாக கட்டிட்டு இருக்காங்க. அதாவது டீமன் கிங்கோட மண்டைக்குள்ளே நம்ம மெலிதாஸ் ஜெல்ரிஸை காப்பாற்றுறதுக்காக உள்ளே போயிருப்பான். அந்த இடத்துல ஏகப்பட்ட ஜெல்ரிஸ் இருக்கும்போது கில்டை வந்து காப்பாற்றிருப்பா. அண்ட் அதே சமயத்தில் இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையுமே தடுத்தனால நம்ம மெலிதாஸுமே வெளியே வந்திருப்பான். அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையுமே காப்பாற்றுறோம் அப்படின்னு ஒரே குறிக்கோளோட மதர் கிரியேஷன் பவர் மூலமாக நம்ம டிஎன் அங்கே இருக்கிற எல்லா குலத்தையுமே பார்த்தீங்கன்னா வத்த வச்சிருப்பா. அண்ட் இவங்க தனியாக ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், டீமன் கிங் உனக்கு ஒரு கெட்ட விஷயம், ஏன்னா மணி இப்போ 12 ஆகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் வெறித்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா இப்போ அவனோட சக்தி உச்சத்தில் நிற்குது. இப்போ அவனோட பவர் த ஒன், அந்த பவரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கனார் இடத்துல வெறித்தனமாக போய்கிட்டு இருக்கிறான். எஸ்கனார் இரு நாங்களும் கூட போராட வரோம் அப்படின்னு டிஎன் கத்தும் போது தேவையில்லை, நீங்கள் எல்லாருமே இங்கிருந்து பின்னாடி போயிருங்க, இந்த தருணத்துக்காக தான் நான் பல நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு எஸ்கனார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஓ அப்படின்னா நீ இப்போ வச்சிருக்கிற ஃபார்ம் தான் என் பையன் ஜெல்ரிஸ் அப்புறம் மெலிதாஸை தோக்கடிச்சதா? உன் சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு நானும் செக் பண்ணி பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கனார் கிட்ட இங்கே டீமன் கிங் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நானும் பார்த்துறேன்டா கொத்த என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. அது எந்த அளவுக்கு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டில் இவங்களோட ஒருத்தருக்கான சக்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக டீமன் கிங் பார்த்தீங்கன்னா கையிலே குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எஸ்கனாருமே பார்த்தீங்கன்னா த ஒன் அப்படிங்கிற ஒரு பவரை பயன்படுத்தி டிவைன் ஸ்வாட் எஸ்கனார், டிவைன் ஸ்லாஷ் எஸ்கனார்னு சொல்லிட்டு என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. பட் அவனால் எதுவுமே பண்ண முடியல. உன்னால் இந்த கேவலமான சக்தி வச்சுக்கிட்டு அழிக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறே அப்படின்னு டீமன் கிங் சொல்லும்போது, கேவலமான சக்தியா, இப்போ இந்த சக்தி மட்டும் என்னென்னு பாடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க. இன்னொரு அடி இந்த டீமன் கிங் அடிக்கும் போது எஸ்கனார் தடிக்கு அப்படியே கீழே விழுந்துடுறான். உன்னோட அடியில் கொஞ்சம் கூட எனக்கு வலிதான் இருக்குதே தவிர எமோஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு எஸ்கனார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கேனத்தனமாக பேசிகிட்டு இருக்காத, எந்த ஒரு அடியிலையுமே எமோஷன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் அட்டாக் பண்ணுறான் பாருங்க. அண்ட் இந்த இடத்துல நல்லா அடி தான் பார்த்தீங்கன்னா எஸ்கனார் வாங்கிட்டு இருக்கிறான். திரும்ப அடியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஐயோ பெரிய பிரச்சனையாக இருக்க மாட்டேங்குது, ஏன்னா எஸ்கனாரோட பவர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் நம்ம டீமன் கிங்கோட சக்தியுமே குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா எஸ்கனார் அந்த அளவுக்கு அடி அடிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. பட் ரியல் ப்ராப்ளமே இப்போ தான் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு நிமிஷம் த ஒன் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிருச்சு. நான் சொல்லல ஒரு நிமிஷத்துல நீ தோத்துருவே அப்படின்னு இங்கே டீமன் கிங் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என் வாழ்க்கையை நீங்கள் கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு அதுக்கூட வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன். என் ஃப்ரெண்டை இப்போ நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு எஸ்கனார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எஸ்கனார் அதைத்தான் பண்ண போறியா, நிஜமாலுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸ் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கழிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறது. ஏன்னா கிங் ஜெராட்ரஸை இன்னொருத்தர் வந்து அடிச்சுட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஹோலி கினேட்ஸை அந்த மிருகம் மாதிரி அடித்ததுக்காக இந்த இடத்துல இருக்கிற எஸ்கனார் அப்படிங்கிற ஒரு மிருகத்தை நாங்கள் கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் நிஜமாலுமே இந்த ஆளாக நம்ம ஜெராட்ரஸை போட்டு இந்த அடி அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி இவன் பண்ண தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க அப்படின்னு பால்ட்ரா சொல்லும்போது இவனுக்கான தண்டனை 100 சவுக்கடி அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி 100 1000 சவுக்கடி அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமே நான் அதை ஒன்றுமே பண்ணேங்க. ஆக்சுவலி நான் தான் அதை பண்ணேன். பட் அதுக்கு காரணம் நான் இல்லை அப்படின்னு எஸ்கனார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு என்ன பைத்தியங்கி பிடிச்சிருச்சா? இவனை எதுக்காக நம்ம இந்த போராடிக்கிட்டு இருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் இவன் எல்லாருமே கொண்டு போடுங்க அப்படிங்கிறாங்க. நான் இதை பண்ணவே இல்லை, நான் தெரியத்தனமாக பண்ணிட்டேன், நான் மனுச்சு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் அந்த பக்கம் அழுதுகிட்டு இருக்கிறான் பாருங்க. மெலிதாஸ் இந்த கூட்டத்துக்குள்ள இருந்தால் கத்திக்கிட்டு இருக்கிறான். இவனை நான் பார்த்துக்கிறேன், இவனை என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் சொல்கிறான் பாருங்க. நீ யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் ஆச்சரியத்தில் கேட்டுட்டு இருக்கிறான். ஆட்டிங்கப்பா இவர் தான் நம்ம டீமுக்கு புதுசாக வந்திருக்கிற ஒரு ஆளா? சரி இவன் எந்த மாதிரி இருப்பானே தெரியலையே. சரி உன்னோட சக்தியெல்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இருக்கும் போதே பேன் எதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற? அவனோட சக்தி புதுசாக என்ன இருந்தாலுமே இப்போ என்ன அதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சரி என்கிட்ட ஒண்டி சண்டைக்கு வரையா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நீங்களாம் யாரு, ஃபர்ஸ்ட் நீங்களாம் எதுக்காக என்ன இப்படி சேர்த்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஓ நாங்கள் தான் 7 Deadly Sins, எங்களை இருக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி சொல்லு நீ என்ன பண்ண, உன்னோட சக்தி என்ன அப்படின்ட்டு இருக்கும்போது ஆக்சுவலி என்னோட சக்தி அப்படின்னா வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரு பொண்ணோட கிளீவேஜ் பார்க்கறதுக்கு உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லை பேவட் அப்படின்னு சொல்லிட்டு கிங் அந்த இடத்துல மறைச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி என்னோட பேர் தான் டிஎன், நான் ஜெயின் கிளான் இருக்கிறவன். இவன் பேன், இவன் திருட, நிறைய பொருட்களை திருடி விட்டுட்டு இருப்பான். இவன் கிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. ஏ டிஎன் உன்னை வாயை புழக்க போகிற மாதிரி. இப்போ அவங்க எங்கிட்ட இன்ட்ரோடக்ஷன் கேட்டானா இந்த திருடன் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னானா அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் சொல்ல மறந்துட்டேன், இவ தான் எங்களோட நம்பர் 1 விசார்டு, பிரிட்டானியாவிலே இவ தான் நம்பர் 1. இவளோட பேர் மெர்லின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளை பார்த்தோன்னே எஸ்கனாருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் லேப்டாப்னு துடிக்குது. அடடா நீங்கள் பார்க்கறக்கு அவங்கள மாதிரி இருக்கிறீங்களே ரோசா, இங்கே பாருங்க உங்களை மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ரெண்டாவது தடவை உன்னை நான் இப்போ பார்க்குறேன்ல அப்படின்னு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. டேய் அப்படின்னு உனக்கு பெரிய பொண்ணுங்களை பிடிக்குமா அப்படின்னு கிங் கேட்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது அப்படின்னு எஸ்கனார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி அப்படின்னா உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கிங் ஒத்துக்கிட்டான். அண்ட் அதே சமயத்தில் சரி உன்னோட சக்தி என்னன்னு என்கிட்ட சொல்லு, நீ ஏதாவது கத்தி வீசுவியா இல்லை சண்டை நல்லா போடுவியா அப்படின்னு கேட்கும்போது நான் போயம் நல்லா எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எஸ்கனார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம எஸ்கனார் வந்து ரொம்பவே குட்டி பையனாக இருக்கும்போது எதுக்குமே கவலைப்படாதீங்க, ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் உயிர் பழப்பீங்க பாருங்கள், அதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறேன்.
தயவு செஞ்சு உயிர் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோசா அப்படிங்கிற ஒரு பொண்ணு நம்ம எஸ்கனார் ஒரு பேரலில் போட்டு தூக்கி போட்டிருப்பான். அண்ட் அந்த பேரல் ஏகப்பட்ட விஷயங்களை போய் தான் இப்போ நம்ம எஸ்கனார் இந்த இடத்துல வந்து சேர்ந்துருப்பான். அண்ட் அவனோட ஃப்ளாஷ்பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோத்ரு இந்த இடத்துல எல்லாத்துக்குமே எடுத்து சொல்லிக்கிட்டான். காலையில் ஆன உடனே எஸ்கனாருமே இந்த இடத்த விட்டு வெளியே ஓடி போகிறான். காலையில் விடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அப்படின்னா நான் இந்த இடத்த விட்டு போயேக்கணும். மனுஷன் கூட நான் பேசுனதுலேயே ரொம்ப சந்தோஷமான தருணங்கள்னா உங்களை மாதிரி தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரோசா உங்களை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்தேன், அவள் பார்க்கறக்கு உண்மையிலே அழகாக இருந்தால் தெரியுமா அப்படின்னு எஸ்கனார் பேசிக்கிட்டு இருக்கும்போதே, ஓ அந்த அளவுக்கு அழகாக இருப்பாங்களா, சரி எதுக்காக இருந்து கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு பெலின் கேட்டுட்டு இருக்கிறா. உங்களுக்கு எப்படி நான் இங்கிருந்து வெளியே வரது தெரியும் அப்படின்னு எஸ்கனார் கேட்கும்போது, நான் இந்த பிரிட்டானியாவிலே நம்பர் 1 விசாடுறா, அது கூட உனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நான் உங்களுக்கு காயப்படுத்திடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், அதனால தான் நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு எஸ்கனார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் எதுக்காக எங்களை காயப்படுத்த போகிற அப்படிங்கிறாங்க. அது என்னோட ஒரு சாபம், அந்த சாபத்தினால தான் நீங்கள் எல்லாருமே காயப்பட்டுறீங்களோன்னு பயந்துகிட்டு இருக்கிறேன். அதனால தான் நான் சூரியன் வரதுக்கு முன்னாடி இங்கிருந்து ஓடலான்னு முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா நிறைய பேர் என்னை காப்பாற்றுறதுக்கு உயிரை கொடுத்துருக்காங்க. நான் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்துடலாம், நான் ஏற்கனவே செத்துருக்கணும், என்னை காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் உயிரை விட்டுட்டாங்க அப்படின்னு எஸ்கனார் ரொம்பவே சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். சரி எதுக்காக இருந்து போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டீங்களா, ஆக்சுவலி நான் உங்க கூட சண்டை போட வேணாம்னு நினைக்கிறேன், நான் உங்களை ஹேர்ட் பண்ணிடுவேன், அதுக்காக தான் நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஹேர்ட் பண்ணிடுவியா, என்ன மாதிரி ஹேர்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கும்போது சூரியன் உதயமாயிருச்சு, எஸ்கனாருமே பாடியும் பார்த்தீங்கன்னா பில்ட் ஆயிருச்சு. நான் இன்னொரு தடவை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன், இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா உங்களை சாகிறத யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு எஸ்கனாரோட பேச்சு எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஓ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கொண்டுருவியா, எங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன், எங்க என்னை கொல்லு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. திரும்பி ஒரு குத்து விடுறான் பாருங்க. ஏ கேப்டன், இந்த தடவை நாம இன்னைக்கு என்ன குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேனமே தூக்குறையில் எழுதி வரான். 2 பேருமே செவுத்துல முட்டி அப்படியே கீழே விழுகிறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. இங்கிருந்து ஓடுறா 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 அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஹர்ட் பண்ணிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறான். எதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு எதுக்கு நான் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கணும், எனக்கு உண்மையிலே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மலையவே பார்த்தீங்கன்னா குடஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த மலையில் ஆக்ரோஷத்தை பார்த்தீங்கன்னா குத்தி 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 அந்த மலையை பார்த்தீங்கன்னா பாதி செதுக்கி எடுத்துட்டாப்ல. நைட் நேரம் சக்தி போனதுக்கப்புறம் மறுபடியும் தொங்கி போன பாம்பு மாதிரி அவன் ரொம்பவே சோகமாக வந்துகிட்டு இருக்கிறான். சரி எதுக்காக ஹேட் பண்ணுன்னு சொன்னில, அது இதுக்காக தானா, உன்னோட ஆக்ரோஷத்தை இந்த மலையில் காமிக்கிற, இப்பேற்பட்ட மழை அதனால தாங்குச்சு, எங்களால் இருந்தாலும் தாங்க முடியாது, அதனால தான் நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் நிறைய பேர்த்த இழந்திருக்கிறேன், அந்த மாதிரி தான் உங்களையும் இழக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நிறைய மக்கள் என் மேலே அன்பு செலுத்துகிறாங்க, பட் அவங்க அன்பு செலுத்துறதுக்கு நான் அவங்களுக்கு கைண்டாக ஏதாவது பண்ணும் அப்படின்னு செய்யும்போது அவங்க என்னோட உருவத்தை பார்த்து பயப்படுறாங்க. அண்ட் அந்த சமயத்துலேருந்து நான் அவங்களுக்கு ஒரு மிருகமாக தெரிய ஆசைப்பட்றேன். அதனால தான் எனக்கு மற்றவங்ககிட்ட பேசுறதுக்கே கஷ்டமாக இருக்குது, மற்றவங்க கூட பழகிறது ரொம்ப ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அப்படின்னு எஸ்கனார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நிஜமாலுமேவா, நீ பார்க்குறக்கு ரொம்பவே நல்லவனாக தான் தெரியுற, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. நிஜமாலும் நீங்கள் பேசுகிறதும் பண்ணுறது கூட அவங்கள மாதிரியே தான் இருக்குது, நீங்கள் உங்கள் பார்வை கூட பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது, உங்களோட பாடி ஸ்ட்ரக்சருமே ரொம்பவே அவங்கள மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி சரி இருக்கட்டும், அப்படின்னா நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் கூப்பிட்டு இருக்கிறா. இல்லை என்னால் கண்டிப்பாக வர முடியாது, ஏன்னா நீங்கள் சொன்னதுனால நான் இந்த இடத்துக்கு கூப்பிட்டேன், ஆனால் நான் அந்த இடத்துல 2 பேர்த்த கொண்டுட்டு வந்துட்டேன், எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் பேசிக்கிட்டு இருக்கிறான். கொண்டுட்டியா, யாரை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு பேனை மெலிதாஸ் டிஎன் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ லேடி மெர்லின் நாங்கள் எல்லாருமே திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் நம்ம மெர்லின் பயத்தில். பாத்தியா, எல்லாருமே உன்ன மாதிரி ரொம்ப வித்தியாசமானவங்க தான், யாருமே சாதாரண மனுஷங்களே கிடையாது, இப்போ நீ எங்க கூட இருக்கிறதுல சந்தோஷமா நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீங்க என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான், என்னை பத்தின விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போயிருங்க, ஏன்னா நான் பட்ட வலி பட்ட வேதனை எல்லாமே உங்களுக்கு எப்பவுமே தெரியாது, அதை சொன்னாலுமே உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கிறான். என்னடா பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதரவனோட இன்வெஷன் பவரை பயன்படுத்தி இவனோட ஹிஸ்ட்ரியுமே தெரிஞ்சுக்கிறக்காக அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து சொல்கிறான் பாருங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே இப்போ தான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதாவது ரோசா அப்படிங்கிற ஒரு பொண்ணை தான் காப்பாற்றினாங்க, நீ கெட்டாலியோட பிரின்ஸாக இருந்திருக்கிற, அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து உனக்கு கொண்டுறதுக்காக ட்ரை பண்ணாங்க, அந்த பொண்ணுமே உனக்கு காப்பாற்றிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, கெட்டாலியோவா, அது வந்து பார்பேரியன்ஸால 20 வருஷத்துக்கு முன்னாடியே அழிக்கப்பட்ட நகரமாச்சு, அங்கிருந்தா நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேன் கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்கும் போது அங்கே இருக்கிறவங்களுமே செம ஷாக்கிங்காக இருக்குதா அப்படின்னு. சரி நீ உன்னோட ரோசாவை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. நிஜமாலுமே உங்களால் அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் ஏன்னா கோத்தரோட ஹெல்ப் மூலமாக அவள் யார் எங்கே இருப்பா எப்படி இருக்கான்னு கூட நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படின்னா அவங்களை கொண்டு வரது தவிர எனக்கு எல்லாமே ரொம்பவே ஈஸியான வேலை அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பட் அவங்கள பார்க்குறது எனக்கு ரொம்பவே கூச்சமான விஷயமா இருக்குது, ஏன்னா என்ன மாதிரி ஒருத்தனை அவங்க பார்த்தா கண்டிப்பாக அவங்க சாகதான் சொல்லுவாங்க, நான் சாகிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் சொல்லிட்டு இருக்கிறான். இவனுக்கு அவ்வளோதான் மரியாதை, சும்மா சும்மா சாவரன்ட்டு இருக்கிறான், இவனை கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு பேன் கோவப்பட்டு இருக்கும்போது அவனை கொண்டா கூட உனக்கு வேறு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறாங்க. எஸ்கனார் நாளைக்கு காலையில் நீ நானும் சேர்ந்து சண்டை போடலாம், அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம், நீ ஜெயிச்சினா நீ என் டீமை விட்டு எப்பவுமே வராமல் இருக்கலாம், அண்ட் நான் ஜெயிச்சா நீ எப்பவுமே என் டீம்லேயே தான் இருக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த நாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. அதாவது மத்தியான நேரம் ஆயிடுச்சு, இந்த அளவுக்கு சக்தி உனக்குள்ள வெளியே வருது அப்படின்ட்டு இருக்கும்போதே ஒரு குட்டி பையன் கண்மணியில் சாக போகிறான், நீ இப்போ சாகரன்னு நினச்சி எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் பார்த்தீங்கன்னா ஒரு குத்துனா பாருங்க. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம மெலிதாஸ் இந்த டீமன் ஃபார்மாக அன்லாக் பண்ணிட்டான். ஸோ நம்ம மெலிதாஸ் எப்போ திரும்பி ஒரு அடி அடிக்கிறானோ அந்த ரோசாவோட மெமரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கனாருக்குள்ளேயே அப்படியே பொசுங்கி போகுது. என்ன இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டியா யார் இங்கே சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட சக்தி வாய்ந்தவங்க இந்த குரூப்பில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் சும்மா சாகணும்னு இருக்கிறியே,
உன்னை காப்பாற்றினவங்களோட குறிக்கோள் என்னன்னு ஒரு தடவையாவது யோசிச்சு பார்த்துருக்கிறியா? நீ சாகணுங்கிறதுக்காகவா அவங்க உன்னை கஷ்டப்பட்டு காப்பாற்றிருப்பாங்க? அவங்க சாகணும், நீ பொழைக்கணும். அவங்க காப்பாற்றினதே நீ வாழணும் அப்படிங்கிறக்காக தான். உயிரை கொடுத்து நம்ம உயிரை காப்பாற்றவங்களோட வாழ்க்கையை நம்ம என்றைக்குமே வேஸ்ட் ஆக்கக்கூடாது. ஸோ அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா நீ இந்த இடத்துல என் டீமில் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உயிரை ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. அதை நீ எப்போவுமே மதிக்க கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னு நான் ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெஸ்கனாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி நிலைமையில உங்களை பார்க்குறக்கு நம்மளே கூச்சமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துக்கு நம்ம எஸ்கனாரை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. எஸ்கனார் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவனுமே வாயை பொழந்துட்டு இருக்கிறான். ரோசா, நிஜமாலுமே நீங்கள் தான் வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஏன்னா நான் இந்த இடத்துல தான் வந்திருக்கிறேன். எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ இங்கே திரும்பி பாரு அப்படின்னு இருக்கும்போது, இல்லை நான் உங்களை திரும்பி பார்க்க மாட்டேன். உங்களை திரும்பி பார்க்குற தன்னம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை. ஏன்னா எல்லாருமே என்னால் செத்துட்டீங்களே, அதனால் என்னால் உங்களை நேருக்கு நேராக பார்க்கவே முடியல. எனக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்குது அப்படின்னு எஸ்கனார் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கிறான். பட் நீ எதுக்குமே கவலைப்படாத, எல்லாமே ஒரு நாள் சரியாக போயிடும் அப்படின்னு ரோசா பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் நீங்கள் உங்களோட உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாற்றிருக்கீங்களே, அதை நான் என்றைக்குமே வேஸ்ட் ஆக்க மாட்டேன். ஸோ உங்களோட உயிரை நான் என்றைக்குமே ஒரு பெருமைக்குரிய விஷயமா தான் என் வாழ்க்கையில் நான் யோசிப்பேன். மற்றவங்களுமே என் வாழ்க்கையை ரொம்பவே ப்ரௌடாக யோசிப்பாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் திரும்பி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், ஏன்னா உன்னோட வாழ்க்கையுமே ரொம்ப ப்ரைடாக இருக்க போகுது. ஏன்னா நீ இப்போ தனியாக இல்லை, உனக்கான சில குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோசா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. எஸ்கனாருக்கு இப்போ தான் புரிய வருது தனக்கான ஒரு குடும்பம் இங்கே 7 டெட்லி சின்ஸ் தான் அப்படின்னு. ஆமாம், நீங்கள் சொல்கிறது நிஜம்தான். எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் கேப்டன் ஒருத்தர் இருக்கிறாப்புல அந்த டீமில் பார்க்குறக்கு குழந்த மாதிரி இருக்குதான். ஆனால் சக்தி எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறீங்க? ஒரு திருடன், ஒரு ஃபேரி, ஒரு ஜெயிண்ட் எல்லாருமே இருக்கிறாங்க. பட் அந்த டீம்லேயே உங்களை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறா, பார்க்கறக்கு அப்படி உங்களை மாதிரி இருக்கிற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம மெலிதேசம் எடுத்துக்கிட்டு, என்னது செத்தவங்களை திரும்பி பார்க்கறக்கான ஒரு இடத்துக்கு நீ அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ண போறியா? எதுக்காக அந்த மாதிரி பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதேசமே பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கிறா. ஸோ இப்போ நம்ம எஸ்கனாரோட அந்த ரோசா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே காணாமல் போயிட்டு இருக்கிறா. ஏன்னா எஸ்கனாரோட மைண்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே நடந்துக்குது. நம்ம மெர்லின் பார்த்தா ஒரு ஸ்பெல்லு தான் அது. அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி தான் எனக்கு வேணாம் தான் சொல்லுவோம்ப்பா. ஏன்னா நான் ஏற்கனவே தெளிவாக தான் இருக்கிறேன். எஸ்கனாருக்கு போட்ட ஸ்பெல்லால என்கிட்ட போடவே தேவையில்லை அப்படின்னு மெலிதாஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம எஸ்கனார் மைண்டுக்குள்ளே, ஹே ரோசா, என் உயிரை நீ காப்பாற்றினில, உன் உயிரை காப்பாற்றுறதுக்கு, உன் உயிரை பெருமைப்படுத்துறதுக்காக நான் ஒரு உண்மையான நண்பனுக்கு தான் என் உயிரை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பிரசன்ட்டை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ்கனார் ஒன்னையுமே தாண்டி ஒரு பெரிய பவர் அன்லாக் பண்ணுறான். அங்கே இருக்கிற மெலிதஸுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. இது அவனோட முன்னே இருந்த சன்ஷைன் பவர் மாதிரி கிடையாது. இது அவனோட லைஃப் ஃபோர்ஸை அவனை எரிய வச்சுக்கிட்டு அவன் தற்கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் இருக்குது. இது அவனோட சக்தியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மெலிதஸ் அந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறான். எஸ்கனார் அந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதோட எபிசோடு முடிக்கப்பட்டது.